கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி ஆப்பிரிக்க நாடான சூடானில் தொடங்கிய உள்நாட்டுப் போர் தற்போது 3 ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ராணுவத்திற்கும் RSF என்று அழைக்கப்படும் துணை ராணுவமான விரைவு ஆதரவு படைகளுக்கும் இடையிலான இந்த அதிகார மோதல் அந்நாடு இதுவரை வரலாறு காணாத மிக மோசமான உணவு பஞ்சத்திற்குள் தள்ளியுள்ளது. அந்நாட்டு மக்கள் எந்த அளவிற்கு பஞ்சத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் என்றால், இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவை வெளியிட்டுள்ள தரவுகள் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும் அளவிற்கு அங்குள்ள மக்கள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கியுள்ளார்கள். சூடானின் பல பகுதிகள் தற்போதைய நிலை 4, நிலை 5 ஆகிய மிக ஆபத்தான கட்டங்களை எட்டியுள்ளதாக IPC எனப்படும் சர்வதேச அளவில் உணவு பாதுகாப்பை தரப்படுத்தும் அமைப்பு அதிர்ச்சிகர தகவலை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு டார்பூர் பகுதியில் உள்ள சாம்சம் அகதிகள் முகாம் போன்ற இடங்களில் அதிகாரப்பூர்வமாகவே பஞ்சம் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மில்லியன் கணக்கான மக்கள் பட்டினி சாவு என்ற விளிம்பில் ஊசலாடிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதைய நிலையில் சுமார் 2.5 கோடி மக்கள் கடுமையான பசியில் வாடுகிறார்கள். இதில் 7.5 லட்சம் மக்கள் நேரடியாக பஞ்சத்தின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கிறார்கள் என்று அடுக்கடுக்காக வெளியாகியுள்ள தரவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இவை அனைத்திற்கும் மேல் நாட்டில் உள்ள 100இல் 80 மருத்துவமனைகள் செயல்படாததால் அடிபட்டவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கும் சிகிச்சை அளிக்க வழியின்றி நாடே தவிக்கிறது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் தங்களது வீடுகளை இழந்து சொந்த நாட்டிலேயே அகதிகளாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலான உலக வரலாற்றில் இதுதான் மிகப்பெரிய இடப்பெயர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இவர்களில் பலர் உயிருக்கு பயந்து பக்கத்து நாடுகளான சாட் மற்றும் எகிப்திற்கு ஓடி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூடானில் நடக்கும் சண்டையினால் அங்கிருக்கும் விவசாய நிலங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டன. கடைகளுக்கு பொருட்கள் வரும் பாதைகளும் துண்டிக்கப்பட்டதால் மக்களுக்கு உணவு கிடைப்பதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வரும் உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை போர் நடக்கும் இடங்களுக்கு கொண்டு செல்ல விடாமல் சில படைகள் தடுத்து நிறுத்துகின்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. உயிருக்கு ஆபத்தான சூழல் நிலவுவதால் உதவி செய்ய நினைக்கும் தன்னார்வலர்களும் அந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் என உள்நாட்டு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. உலகில் இதுவரை நடந்த போர்களைப் போன்றே இந்த போரிலும் பெண்களும் குழந்தைகளுமே அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். முறையான உணவு இன்றி லட்சக்கணக்கான குழந்தைகள் எலும்பும் தோலுமாக மாறியுள்ள காட்சிகள் பார்ப்போரின் மனதை உலுக்குகிறது. உண்ண உணவின்றி தவிக்கும் சூழலில் பசியை போக்கவும் உயிர் வாழவும் இலை தழைகளையும் கால்நடைகளுக்கு வழங்கும் தீவனங்களையும் உண்டு அங்குள்ள பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் உயிர் பிழைத்து வருவதாக துயரமான செய்தி வெளியாகியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் தாக்குதல் உலக வர்த்தகத்தை பாதிக்கிறது என்பதால் உலக நாடுகள் அந்த போரை நிறுத்த முனைப்பு காட்டுவது போல் ஒரு நாட்டின் மொத்த மக்களும் பசியின் பிடியில் சிக்கு அழிந்து வருவதை தடுக்க வேண்டிய கட்டாயம் அனைத்து நாடுகளுக்கும் உண்டு. ஒருவேளை சாப்பாட்டுக்காக மக்கள் இயங்கும் நிலை இந்த நவீன புரட்சி உலகில் உருவாகியிருப்பதே மனித நேயத்திற்கு சவால் மட்டுமின்றி மனித நேயம் உள்ளதா என்ற கேள்விகளுக்கு வழிவகை செய்திருக்கிறது.